ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சோயா சங்க்ஸ் பெப்பர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு வேக வச்சிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு நான் எடுத்து கழிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு மெயின். ஒரு சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடிங்க. மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ.